நம் நாட்டில் நாடு முழுவதிலேயும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சிவராத்திரி பெருவிழா மகா சிவராத்திரியாக அனைத்து பக்தர்களாலும் கொண்டாடப்பெற்று இப்பொழுது இறுதிக்கால பூஜை நிகழ்ந்து தீபாராதனை நடத்தப் போகிறார்கள். நம்முடைய இந்த புது யுகத்தில் தெற்கின் திருநெல்வேலியிலே இருந்து மையப்பகுதியாக இருக்கக்கூடிய தஞ்சை, வடக்கே சென்னை வரையிலேயும் இருக்கக்கூடிய சில கோயில்களின் நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நெல்லை சொக்கநாதர் கோயிலில் கடைசி கால பூஜை நடந்த பிறகு மிக சிறப்பான தீபாராதனையும் நிறைவேறி இப்பொழுது திருவீதி உலா தொடங்குகின்ற சமயம். சிவபெருமான் நம்முடைய கண்களில் கொள்ளாத அளவுக்கு மிகச் சிறப்பாக காட்சியளித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நிறைவாக தீபாராதனை நிகழ்ந்து அனைவரும் வழிபாடு செய்து இறைவன் திருவருளை பெறுவதற்குரிய நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலே பெருமானுக்கு அபிஷேகம் நிறைவேறி இப்பொழுது அலங்காரம் நிகழ்ந்து மாலை சாத்தப்பட போகிறது. இன்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய இல்லங்கள் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலே இந்திய நாட்டில் உள்ள எல்லா வீடுகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே பொருள். நம்முடைய உள்ளங்கள் தூய எண்ணங்களோடு பொலிய வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாட்டின் உள்ளமே தூய உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதானே பொருள். நம்முடைய இல்லங்களும் உள்ளங்களும் தூய்மை பெறுமானால் இனி வருங்கால சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயமாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. நம் நாட்டில் மேகங்கள் திரண்டு மழை பொழிந்து அணைகள் நிரம்பி ஆறுகள் ஓடி ஏரிகள் நிரம்பி வயல்களிலே உணவுப் பொருள்கள் விளைந்து எல்லா வளங்களும் பெருகி பல்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சமயத்தின் தலைவர்களும் சரி, நம்முடைய நாட்டு தலைவர்களும் சரி எண்ணுகின்ற எண்ணம். அந்த எண்ணம் ஈடேற வேண்டும் என்று சிவபெருமானை நாம் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் ஓங்க, நான்மறை அறங்கள் மல்க, நற்றவம் வேள்வி ஓங்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று நம்முடைய சமய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மழை நன்றாக பெய்ய வேண்டும், நாட்டிலே பயிரும் உயிரும் செழிக்க வேண்டும், அறிவியலில் புதுமைகளை புகுத்தி இந்த தேசத்துக்குரிய நன்மைகள் மிக வேகமான நடையில் வளர வேண்டும். இப்பொழுது இறைவனுக்கு அபிஷேகம் கடைசி காலத்திலே பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. அடுத்தது தேன் அபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த தேனுடன் பஞ்சாமிர்தமும் அபிஷேகம் நடைபெற்று நிறைவேறி இருக்கிறது.
இந்த தீபாராதனை நிறைவேறிய பிறகு சொக்கேச பெருமானுடைய திருமேனியில் பன்னீர் அபிஷேகமும் திருநீறு விபூதி அபிஷேகமும் நிறைவேறும். இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட அந்த பெருமான் நமக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் அருள வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவனை நோக்கி நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு எல்லா நன்மைகளும் வரும் என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உண்டு. திருவையாற்றில் கூட எதிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை சாதாரண உயிர்கள் கூட நினைத்து வாழ்ந்தன என்று சொல்வார்கள். புலன் ஐந்தும் நெறி மயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் புரிவான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் இசை பாட முழவதிர மழை என்றஞ்சி சில மந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாறே என்பது ஞானசம்பந்தருடைய தேவாரம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கு அசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். அப்பரடிகள் பாடுகின்ற பாட்டு இறைவனை நோக்கி அவர் சொல்லி தன்னுடைய கடமை என்ன என்பதையும் சேர்த்து அழகாக சொல்லுகிறார். தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லுகிறார். இறைவனுடைய செயல் உலகத்தில் உள்ள எல்லாரோடும் சேர்த்து என்னையும் காப்பாற்ற வேண்டும். ஆனால் நான் என்னுடைய கடமையை சற்று கூட வழுவாமல் செய்வதே நல்லது. இந்த உலகத்தில் அறம் என்றால் என்ன என்று எல்லாரும் கேட்கிறார்கள். இந்த உலகத்தில் அறம் என்பதற்கு மிகப்பெரிய விளக்கம்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவரவர் கடமையை அவரவர் சரியாக செய்தால் அதுவே அறம். நன்றாக நினைத்து பாருங்கள். இப்பொழுது அறம் மாறுபட்டு இருக்கிறது என்று சொன்னால் அவரவர்கள் கடமையை அவரவர்கள் சரியாக செய்யவில்லை என்பதுதான். இனி இறைவன் திருவருளால் சிவபெருமானுடைய கருணையினால் பார்வதியினுடைய அருள் பார்வையினால் விநாயக பெருமான் முருகப்பெருமான் அவர்களுடைய திருவருளினால் நமக்கு மழை நிறைய பொழிய வேண்டும், வளம் நிறைய சிறக்க வேண்டும், மேன்மை கொண்ட சைவ நீதி உலகெல்லாம் செழிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். இறைவன் தலையிலே அணிந்திருக்கக்கூடிய மாலை கொன்றை மாலை, அந்த சிவபெருமான் மார்பில் அணிந்திருக்கக்கூடிய மாலையும் கொன்றை மாலை. இறைவனை வழிபாடு செய்வதற்காக கொஞ்சம் கூட்டம் நெருங்கி திருக்கோயிலே அந்த தீபாராதனையை தரிசிப்பதற்காக வந்த அனைவரும் கூடி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமான் தலையிலேயும் கொன்றை மாலை, மார்பிலேயும் கொன்றை மாலை, அவனுடைய வாகனமும் காளை வாகனம், அவனுடைய கொடியும் காளை கொடி, கழுத்திலே நீலகண்டம் அணிந்திருக்கிறான். அதனை வேதம் ஓதுகின்ற அந்தணர்கள் போற்றுகிறார்கள். தன் பக்கத்திலே ஒரு பெண்ணாக பார்வதியை வைத்து கொண்டிருக்கிறான். அந்த பார்வதியை தன்னோடு இணைத்து அர்த்தநாரீஸ்வர வடிவமாகவும் சிவபெருமான் திகழ்கிறான். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் காவல் காக்கின்ற அருமையான கங்கை நதியை தன்னிடத்திலே இருந்து பிரவகித்து ஓட விடுகிறார் சிவபெருமான். அதனாலே அனைவரும் நல்ல வாழ்வு வாழ்கிறார்கள். இப்பொழுது நான் சொன்ன இந்த செய்தி பூரா ஒரு புறநானூறு என்கின்ற பழைய சங்க இலக்கிய பாடல் செய்தி. கண்ணி கார் நரும் கொன்றை காமர் வண்ண மார்பில் தாரும் கொன்றை ஊர்தி வால் வெள் ஏரே
சிறந்த சீர்கெழு கொடியும் ஏறு என்ப கரை மிடறு அணியலும் அணிந்தன்று அக்கரை மறைநவில் அந்தணர் நுவலவும் படுமே பெண் உரு ஒரு திறன் ஆகின்று அவ்வுரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும் எல்லா உயிர்க்கும் ஏமம் ஆகிய நீரற வரியா கரகத்து தாழ்சடை பொலிந்த அருந்தவத்தோர்க்கே என்பது அந்த பாட்டு. நாட்டில் உள்ள மக்கள் திருக்கோயில்களிலே சென்று வழிபாடு செய்வது மாத்திரமல்லாமல் அந்த திருக்கோயில்களிலே சிறிய அகல்களிலே தீபம் ஏற்றுவார்கள். அதே போல் இங்கே நெல்லை சொக்கேஸ்வர் கோயிலில் தீபம் ஏற்றுகிறார்கள் மகளிர். அவர்கள் ஏற்றுகின்ற தீபம் மேலும் மேலும் உயர்ந்து ஒளி வீசி இந்த பாரத நாடு பட்டொளி வீசி திகழ்வதற்குரிய பாங்கில் பரமேஸ்வரனுடைய திருவருள் பல்கி பொங்கி பெருக வேண்டும். இந்த ஆண்டவனுடைய திருவருளை நெல்லையிலே இருக்கக்கூடிய சொக்கநாதர் திருக்கோயிலிலே வேண்டிக் கொள்வதோடு இந்த உலகத்திலே எதிர்கால சந்ததிகள் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ்வதற்கு அந்த இறைவனே திருவருள் புரிய வேண்டும். அனைவரும் கல்வியை நன்கு கற்று வல்லவர்கள் ஆக வேண்டும். அனைவருக்கும் இப்பொழுது சந்தான அபிஷேகம் மிகச் சிறப்பாக அங்கே சொக்கேசருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீபாராதனையும் நடைபெற்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தன அபிஷேகத்தினுடைய விளைவாக நாடு முழுவதும் மழை பெய்து குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு எப்பொழுதுமே வேண்டுகின்ற வேண்டுதல். இதுதான் மக்களுடைய தொழில்கள் எந்த குறையும் இல்லாமல் நடைபெற வேண்டும். அதைத்தான் ரொம்ப அருமையாக ஒரு பாட்டில் சொல்வார்கள். எதிர்வரும் அவர்களை எமதுடைய இறைவன் மதி தரும் முகத்தினில் முக ஒளி மலரா எதுவினை இடரில்லை இனிது நும் மனையும் மதி தரும் புதல்வர்களும் வலியர் என்று கேட்டதாக சொல்வார்கள். உங்களுடைய தொழில் நன்றாக நடைபெற வேண்டும். அந்த தொழிலே எந்த இடையூறும் இல்லாமல் அந்த தொழில்கள் சிறப்பாக ஓங்க வேண்டும். உங்களுடைய இல்லறம் மிகச் சிறந்து ஓங்க வேண்டும். உங்களுடைய மனைவி மக்கள் நன்றாக வாழ வேண்டும். இப்பொழுது நிறைவான அந்த மகாபிஷேகத்துக்காக இந்த புனித குடங்களில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து சென்று முதலில் சொக்கேசருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அது இந்த சிவராத்திரியினுடைய இறுதி நிறைவான அபிஷேகமாக இருக்கப் போகிறது. அடுத்து அம்பிகைக்கு அபிஷேகம் நடைபெறப் போகிறது. இந்த சொக்கேச பெருமானுக்கு திருநெல்வேலியிலே இருந்து திக்கெல்லாம் அருள் புரிகின்ற அந்த பெருமானுக்கு இப்பொழுது முழுமையான மகாபிஷேகம் நடைபெறுகிறது. அனைவரும் மனம் மகிழ்ந்து அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா என்று வாழ்த்துகிறார்கள். அப்படி வாழ்த்தும்போது தம்மை மறந்து தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, இப்படி எல்லா கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவபெருமானை போற்றி 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 என்று வழிபாடு செய்து வணங்க வணங்க இந்த மகாபிஷேகம் இந்த சிவராத்திரி திருநாளில் சொக்கேச பெருமானை பொறுத்த அளவில் நிறைவேறி இப்பொழுது தீபாராதனை நடைபெறுகிறது. அதிலே இறைவனுடைய கருணை கொண்ட அந்த முகங்கள் நமக்கு அருளை வாரி வழங்குவதற்கு காத்திருக்கின்றன. இனி அடுத்து அம்பிகைக்கு நிகழ்கின்ற அபிஷேகம். மீனாட்சி அம்பிகை உலகத்தையெல்லாம் தானாட்சி செய்கின்ற அம்பிகை. அந்த அம்பிகையினுடைய அபிஷேகத்துக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அம்மையே, அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே,
செம்மை என்கின்ற நலமே அறியாத எனக்கு சிவகதியை நீ தர வேண்டும் என்று பெருமானிடத்தில் வேண்ட வேண்டும். அப்படி மிக அருமையாக நமக்கு ஆண்டவன் மேலே பக்தி நமக்கு வர வேண்டும். அதைத்தான் மிக அருமையாக திருவாசகம் சொல்லுகிறது. செம்மை நரி அறியாத சிதடரொடு திருவேனை செம்மை நரி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் எனக்கு நன்மைகளையெல்லாம் செய்து சிவம் ஆக்கி என்னை ஆண்ட அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாறு அச்சோவே என்று அழகாக சொல்லுவார். இந்த அம்மை நம் கண்முன்னாலே இனி அடுத்தாற்போல உதிக்கின்ற செங்கதிராக திகழப் போகிறாள். உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி மின்கொடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி மீனாட்சி எங்கள் விழுத்துணையே என்று நாம் போற்றி பாடுகின்ற அளவுக்கு இப்பொழுது அந்த மீனாட்சி அம்பிகைக்கு அபிஷேகங்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த மீனாட்சி அம்பிகை நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவள் தன் கண்ணாலே கடைக்கணித்து நம்மை காண வேண்டும். அப்படி கண்ணால் அவள் கடைக்கணித்து கண்டால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் சிறப்பாக வந்து சேரும் என்கின்ற உண்மையை இந்த சிவராத்திரி திருநாளின் நிறைவாக நடைபெறுகின்ற இந்த அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியில் நாம் கண்டு மகிழ இருக்கிறோம். அம்பிகைக்கு நடைபெறுகின்ற இந்த அபிஷேகம் நிறைவுற்றவுடன் அலங்காரம் மிகச் சிறப்பாக நடக்கும். இப்பொழுது அனைவரும் வாத்தியம் வாசித்து அம்பிகைக்கு இறுதியாக அந்த பொற்குடத்திலே இருக்கக்கூடிய புனித நீரை எடுத்து கொண்டு போகப் போகிறார்கள். அதற்குரிய வாத்திய கீதங்கள் இசைப்பதை இப்பொழுது கேட்டு நாம் மகிழ்வோம். அம்பிகைக்கு பாலபிஷேகம் நடைபெறுகிறது. உலகத்துக்கே பால் கொடுத்து உதவிய அம்பிகைக்கு இப்பொழுது பாலும் தயிரும் அடுத்து அபிஷேகம் செய்கிறார்கள். இதனாலே உலகத்துக்கு வேண்டிய எல்லா கன்று காலிகளும் மிகச் சிறப்பாக வளர்ந்து நமக்கு அவை பாலும் தேரும் தயிரும் நெய்யும் வழங்கி மகிழ வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்கிறோம். இதுதான் நம் நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வம். நாம் நம்முடைய செல்வத்தையே மாடு என்று சொல்வது தான் பழக்கம். மாடு அல்ல மற்றையவை என்று சொல்வார். கேடில் விழிச்செல்வம் கல்வின்னு. அப்படி இந்த அம்பிகைக்கு அபிஷேகம் நடந்து நிறைவேறுகின்ற அந்த நேரத்தில் அம்பிகையை நோக்கி பல்வேறு விதமான துதிகளை பல பேர் பாடுகிறார்கள். அந்த துதிகளிலே மகாகவி பாரதியார் பாடுகின்ற துதி ஒன்று இருக்கிறது. அந்த துதியை அன்னை பராசக்தி மீது மகாகவி பாரதியார் பாடியது மிக பொருத்தமாக இருக்கும். காரணம், அது திருநெல்வேலி அம்பிகை பராசக்தி. அந்த பாரதியும் திருநெல்வேலி எட்டயபுரத்தில் வாழ்ந்த பெருந்தகை. அவருடைய வாழ்க்கையில் அன்னை பராசக்தியை எப்பொழுதுமே இடைவிடாமல் நினைந்து வழிபாடு செய்து கொண்டிருப்பவர். அதனால் அந்த பராசக்தியை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று அவர் பாடுவார். அப்படி பாடும்போதே விநாயக பெருமானை வாழ்த்தி கணபதி ராயன் அவன் இரு காலை தொழுதிடுவோம், குணம் மிகுந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே என்று அழகாக சொல்லுவான். தாமரை பூவினிலே சுருதியை தனி இருந்து உரைக்கும் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி போற்றி புகழ்ந்திடுவோம் என்று அந்த தேவியை தம் அன்பினாலே மிகச் சிறப்பாக அவர் பாராட்டுவார். இந்த தேவியினிடத்தில் அவர் வேண்டும்போது சொல்லுவார், கல்லை எடுக்கிறான் சிற்பி,
அதில் ஒரு பகுதியை ஒரு கல்லை எடுத்து வாயிலே மிதிக்கின்ற படிக்கல்லாக போடுகிறான். இன்னொரு வளமான கல்லை எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய சுவாமியின் சிலையை செய்கிறான். ஒரு சிற்பி எப்படி கல்லை எங்கே வைக்க வேண்டும், எங்கே அலங்காரம் செய்து உள்ளே அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதுபோல இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாகிய நீ எங்களை என்ன செய்ய வேண்டுமோ அப்படி செய் என்று மகாகவி பாரதியார் பாடுகிறார். ஆங்கொரு கல்லை வாயிலில் படி என்று அமைத்தனன் சிற்பி, மற்றொன்றை ஓங்கிய பெருமதை தெய்வதம் என்றே உயர்த்தினன். உலகினோர் தாய் நீ, யாங்கனே எம்மை எவ்வண்ணம் அமைப்பதற்கு திருவுள்ளம் எதுவோ அறியேன். ஈங்கு உன்னை போற்றினேன், என்னை இருங்கலை புலவன் ஆக்குதியே என்று மகாகவி பாரதியார் அந்த பராசக்தியை வேண்டுகிறார். இறைவியே, எனக்கு எல்லா நன்மைகளையும் நீ தர வேண்டும். எனக்கு என்ன தர வேண்டும்? எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய். என்ன வேண்டும்? உன்னை நினைக்கும் போது நின் மௌர நிலை வந்து எனக்கு சேர வேண்டும். எனக்கு கனக்கும் செல்வத்தை தர வேண்டும். மக்களுக்கு 100 வயதை நீ தர வேண்டும். இவற்றையெல்லாம் நீ தந்தாயானால் உன்னை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன் என்று மிக அருமையாக அன்னை பராசக்தியை அவர் வேண்டுகிறார். அப்படி இந்த புலவர்கள் அனைவரும் சேர்ந்து வேண்டுகிறார்களே, அந்த வேண்டுதல் தான் இப்பொழுது நமக்கு நன்மையாக தர வரப்போகிறது. இந்த அம்பிகை மீது தேன் அபிஷேகம் செய்து இப்பொழுது தீபாராதனை நிகழ்த்தி விட்டார்கள். இனி அதை அடுத்து இந்த பஞ்சாமிர்தத்தையும் தேனையும் எடுத்துவிட்டு அடுத்து இளநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் முதலியவற்றை செய்வார்கள். இந்த அபிஷேகம் செய்கின்ற நேரத்தில் நாம் ஆண்டவனை எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம். தாயே, நீதான் எனக்கு எல்லா துணையாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகிறார். அப்படி வேண்டும் பொழுது இந்த நல்லதோர் வீணை செய்தே என்னை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் வளர்த்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன் உற வாழ்வதற்கே என்று அந்த அன்னையினிடத்திலே அவர் வேண்டுகிறார். நாமும் அந்த வேண்டுதலை செய்வோம். நம்மை படைத்து நமக்கு அறிவையும் கொடுத்து நமக்கு நன்மை செய்த அந்த தேவி இப்பொழுது பாலபிஷேகத்திலே பரிமளித்து கொண்டிருக்கிறாள். அவள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகம் பயன் உறும் வண்ணம் எனக்கு வாழுகின்ற வல்லமையை தர வேண்டும் என்று மிக அன்போடு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனக்கில்லை மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை என்று நாம் பாட வேண்டும். நம்முடைய கவலைகளை தீர்த்துவிட்டு இனி என்றுமே நன்மை நமக்கு வர வேண்டும் அளவிற்கு சிறப்பான நன்மைகளை நமக்கு தர வேண்டும். அப்பேற்பட்ட அந்த தேவியை நாம் போற்றி புகழ வேண்டும். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர்ப்பூங் கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தேன் என்று நாம் பாடி அந்த அன்னையினுடைய அந்த அழகான திருக்கோலத்தை கண்ணார கண்டு தரிசிக்க வேண்டும். இனி தயிர் அபிஷேகம் நிறைவேறி அடுத்த அபிஷேகத்துக்குரிய ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. உள்ளம் குளிர, ரோமம் சிலிர்க்க, உரை தள்ள, விழியில் நீர் அரும்ப பக்தர்கள் அனைவரும் பக்கத்திலே பரவசத்தோடு அம்பிகையினுடைய அபிஷேகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய உள்ளம் குளிர்ந்தது இந்த அம்பிகையின் அபிஷேகத்தை பார்த்ததனாலே. அவருடைய மயிர் புளகம் எரிந்தது, அவருடைய உடம்பிலே மயிர்கூச்செறிந்தது, அவருடைய பேச்சிலே நாக்கு தழுதழுத்து விட்டது. அம்பிகையே, உன்னுடைய அருமையான இந்த காட்சியை காண்பதற்கு என் கண் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இளநீர் அபிஷேகத்தில் நீ அழகாக நீ இழுக்கின்ற அந்த செழிப்பை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தன்னுடைய தாளாலே உண்ட அந்த நீரை
இளநீர் தலையாலே தான் தருவது போல நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டாம். நின்று தளரா வளர்தங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்று பாடினார்களே, அப்படி தன்னுடைய பாதத்திலே ஊற்றிய நீரை எடுத்து தன் தலைமேலே வைத்து கொண்டு இளநீராக மாற்றித் தருகின்ற அந்த தென்னையினுடைய இளநீரை இப்பொழுது அந்த அம்பிகைக்கு தென்னை இளநீரோடு தேன் கலந்து தந்த காரணத்தினாலே சின்ன இளங்குயிலாக இருக்கக்கூடிய நம் தேசத்து குழந்தைகளை மேலும் மேலும் அந்த அன்னை வாழ்விக்க வேண்டும் என்ற அன்போடு நாம் வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த நெல்லையிலே இருக்கின்ற சொக்கேச பெருமான் மீனாட்சி அம்பிகை திருக்கோயிலுடைய கோபுரம் எவ்வளவு விண்ணளாவி உயர்ந்து வளர்ந்திருக்கிறதோ அதுபோல நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்து வளர்ந்து இதயங்கள் விரிவடைய வேண்டும். நம் இடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகள் நீங்கி அனைவரும் ஒற்றுமையாய் ஒரு புதிய யுகத்தை படைப்பதற்குரிய வகையிலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். திருநீர் அபிஷேகம் நிறைவேறி இப்பொழுது தீபாராதனையும் நிறைவேறி அடுத்து சந்தனாபிஷேகத்துக்கு அம்மை தயாராக ஆகிக் கொண்டிருக்கிறாள்.